ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்தியன் நேவி 2021ஆம் ஆண்டுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் பற்றினா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியன் நேவிலேருந்து அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன போஸ்டிங் இந்தியன் நேவிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்சி ஆஃபீஸர் போஸ்ட். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஆஃபீஸரில் வந்து 3 டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னல் டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சி ஆஃபீஸர் கிரேடு வந்து எக்ஸிக்யூட்டிவ் போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சி இந்தியன் நேவிக்கான டோட்டல் வேக்கன்சியை பார்த்தீங்கன்னா 210 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 20 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஆகுது வந்து 18/12/2020 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட்டு க்ளோசிங் டேட் வந்து 31/12/2020 க்ளோஸ் ஆகுது. ஸோ இப்போ இந்த இந்தியன் நேவிக்கான அஃபீஷியல் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்கையும் பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த எஸ்எஸ்சி ஆஃபீஸர் போஸ்டிங்க்கான ஒரு அறிவிப்பு தான். அஃபீஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்த ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இந்தியன் நேவி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் ஃபார் தி வேரியஸ் என்ட்ரி ஜூன் 2021 at 21 ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவியில் ஒரு ஸ்கோர்ஸுக்கான ஒரு அறிவிப்பு தான் வந்திருக்கு. டேட் பார்த்தீங்கன்னா 18 டிசம்பர் 2020 தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கோர்ஸுக்கான 3 என்ட்ரி பார்க்கும்போது எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச், டெக்னிக்கல் பிரான்ச் அண்டு எஜுகேஷனல் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிரான்ச்சாக கொடுத்துருக்காங்க. 3 பிரான்ச்சுக்கும் எஸ்எஸ்சியில் வந்து ஜென்ரல் சர்வீஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து எஜுகேஷன், எஸ்எஸ்சி வந்து எஜுகேஷன், எஸ்எஸ்சி வந்து இன்ஜினியரிங் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரிஸ் வந்து அவங்கள பிரித்து கொடுத்துட்டாங்க. அதற்கான குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு பிஇ, பிடெக் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி படித்தவங்க எஜுகேஷன் கோர்ஸில் வர்றாங்க. அவங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு இந்த 210 வேக்கன்சியில் அவங்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளோ இருக்குது, எந்தெந்த ஸ்கோர்ஸுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 96 பிறந்தவங்க வந்து 2000, 2002க்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 20 வயதுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களும் அப்படி இல்லாட்டி 26 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா www.joinindiannavy.gov.in இந்த வெப்சைட்டில் எப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன மாதிரி நடக்கும், மெடிக்கல் டேட்டோ போட்டுருவாங்க வந்து இதில் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலும் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் போயிட்டு ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 18/12/2020 31 நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி முடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை லாஸ்ட்டு ஃபைனல் டேட்டாக கொடுத்துருக்காங்க.